பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 6:23 சொல்கிறதான வார்த்தை என்னவென்றால், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம், அதற்கு சம்பளம் என்னவென்றால் மரணம். மரணம் என்று நாம் குறிப்பிடும்போது, பாவம் ஒரு மனிதன் செய்யும் போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரணத்தில் முடிகிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவில் ஒரு பிளவு உண்டு பண்ணுகிறது தான் பாவம். என்னதான் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணி நாம் பண்ணின பாவங்களை மூடிவிடலாம் என்று நினைத்தாலும் அது நடக்காது. ஒன்ஸ் நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவில் ஒரு பிளவு ஏற்படும். ஆனால் அந்த வசனம் எப்படி தொடர்கிறது என்றால், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய உறவில் நாம் ஒரு சீர்படுத்தி நாம் ஒன்றாக தேவனோடு இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு பரிசு தான் நித்திய ஜீவன். எப்படி நாம் ரட்சிப்பை இலவசமாக பெற்றோமோ அதே போல தேவன் நமக்கு இலவசமாக கொடுக்கின்ற ஒன்றுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தால்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த நாள் துவக்கத்திலேயே நாம் ஜெபம் செய்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி சீர்படுத்தி கொண்டு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.